இது மட்டும் இல்லாமல் இந்த ரைஸு நிறைய பேருக்கு வந்து ரீசெண்டாக தெரியும். அந்த 25 kg வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இப்போது டேக்ஸ் வந்துருச்சு. இப்போ நிறையா ரைஸ் பேக்கே வந்து 26 kg பேக் வந்துருச்சு. சில பேக் வந்து ஸ்டில் 25 kg பேக்கு தான் இருக்குது. இப்போ 25 kg இருக்கிற அந்த பேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி இருக்கும். 26 kgல இருந்து ஜிஎஸ்டி வராது. அப்போ நீங்கள் வாங்குகிற ரைஸ் பேக்கு அவங்க ஜிஎஸ்டி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக் அவேர்னஸ் தான். நான் ஏன் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம பணத்தை தான் கொடுக்குறோம். நம்ம கொடுக்குற ₹1 அது நம்ம பணம் தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்குறது, ஏன்னா இது அன்றாடம் நம்ம செலவு பண்ணுறோம். ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 5000லேருந்து 6000 நம்ம செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். சில பேர் 15000லேருந்து 20000 செலவு பண்ணுறீங்க. ஸோ அதில் ஜிஎஸ்டி அமௌண்ட்டு 18% ஆவரேஜாக போகுது. ஸோ அதை கவனமாக பாருங்கள். அந்த பேமெண்ட்டு அதுக்கு தேவை தானே, நம்ம கட்ட வேண்டியதுக்கு கட்டலாம். கட்ட தேவையில்லாததுக்கெல்லாம் நம்ம கட்டணும்னு அவசியம் இல்லை. அதனால் கொஞ்சம் கவனம் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.